வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது என்னையையும் தொல் திருமாவளவன் அவர்களையும் பிரித்தது திமுக. திமுகவின் சதியால் தான் இன்னைக்கு வன்னியர்களும் தலித் மக்களும் சண்டையிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஐயா சின்னையா, உங்கள்கிட்ட ஒரு 4 கேள்வி தான் கேட்க தோணுது. அதாவது மரக்காணத்தில் தலித் குடிசைகளெல்லாம் எரிச்சாங்க. அப்படி எரிச்சதில் முக்கால்வாசி பேர் உங்கள் கட்சிக்காரங்க தான். அது திமுக சொல்லி தான் நீங்கள் எரிச்சிங்களா, இல்லை உங்கள் நைனா அதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தலித் மக்களுக்கு எதிராக விரோதத்தையும் வன்மத்தையும் கக்கி பேசி அந்த மக்களுக்கு எதிராக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. உங்கள் நைனா தான் ஏற்படுத்தினார். அதுக்கும் திமுக சதியில் தான் நீங்கள் பண்ணீங்களா? திமுக தான் இதற்கு உடந்தையாக இருந்ததா? இது 2வது கேள்வி. 3வது, இளவரசன் திவ்யா 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணத்தை தடுத்து அவர்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்தது யார்? அந்த திருமணத்தை பிரித்தது யார்? அதுக்கு பின்னாடி இருந்தது யார்? அதுக்கு பின்னாடி இருந்தது நீங்கள் தானே இருந்தீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தானே இருந்தது. ஸோ அதுக்கும் திமுக தான் காரணமா? அடுத்து சமீபத்தில் ஒரு கோயில் மேல்பாதி கிராமத்தில் கோயில் வழிபாட்டு உரிமைக்காக தலித் மக்களை சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட நிற்கிறாரு வழக்கறிஞர் பாலு. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த வழக்கு போடுறதுக்கு காரணமும் திமுக தூண்டுதலின் பேரில் தான் நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்களா? ஸோ இப்படி நிறையா கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் பொதுவாக திமுக சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏதோ உங்கள் தந்தையே உங்களை சொல்லியிருக்கிறாரு, தகுதி இல்லாதவரை நான் அமைச்சராக்கிட்டேன், அன்புமணி என்னுடைய பிள்ளையே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல உங்கள் குடும்ப பிரச்சனையை பாருங்கள், அப்புறமா இதை பற்றி பேசலாம். ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்கிறவர்கள் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஸோ நீங்கள் போலி நாடகம் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு நாடகம் பண்ணுறீங்க, அதாவது சாதாரண இயற்கையாக வர்றதை காதல் நாடக காதல் உங்கள் நைனா சொன்னார், ராமதாஸ் சொன்னார். நீங்கள் இப்போது ஒரு நாடகம் போடுறீங்க, உங்களோட பிள்ளைங்க 100 பக்கம் நாடகம் போடுதுங்க. அந்த பொண்ணுங்க கரெக்டாக தேர்தல் அன்புமணி ராமதாஸுடைய மகள்கள் இருவரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க வாரது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க அப்பாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அம்மாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. வேறு யாருக்காகவும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வரதில்லை. ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் பேசுதுன்னா, எங்கள் தாத்தா அக்காவோட பொண்ணை பார்க்க வரல, இதுக்கு காரணம் அவங்க கட்சியில் இருக்கிற மணி அவர்கள், மேட்டூரை சேர்ந்த மணி இருக்கிறார்ல, பொதுச் செயலாளராக இருந்தவர், அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் குடும்ப பிரச்சனையை கொண்டாந்து பப்ளிக்காக பொது வெளியில் பேசிட்டு அதன் மூலம் அனுதாபம் தேட பார்க்குறீங்க, அதன் மூலம் ஓட்டு வாங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரியுது. ஏற்கனவே தலித் குடிசைகளை எரித்து விட்டு ஓட்டு கேட்டீங்க, அனுதாபப்பட்ட வன்னியர்கள் ஓட்டை பார்த்தீங்க. தற்பொழுது உங்கள் குடும்ப பிரச்சனையின் மூலம் அனுதாபப்பட்டு உங்கள் மனைவியை எம்எல்ஏ ஆக்குவதற்கு இந்த மாதிரியான நாடகத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்கள் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. நன்றி, வணக்கம்.